Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம மோட்டிவ்ஸ் போட போகிறோம். ஆரி மோட்டிவ்ஸ் போட போகிறோம். ஸோ இது வந்து 3/4 ஸ்லீவு. ஸோ மோட்டிவ்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, புட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாரீஸில் இருக்கிற புட்டாஸ் லைக் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் ஃபுல் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து மோட்டிவ்ஸ் போட போகிறேன். நான் போடுற ப்ளவுஸ் வந்து 3/4 ப்ளவுஸு. ஸோ இதில் வந்து நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். லைக் ப்ளவுஸை வந்து எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ நெக் பார்ட் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து நெக் பார்ட்டை வந்து வச்சு நம்ம வரைஞ்சி போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ அந்த நெக் பார்ட் வந்து உங்களுடைய இந்த 16 inches ஃப்ரேம்குள்ளே உங்களுக்கு ஆப்டாக ஃபிட் ஆகிருக்கும். பட் ப்ளவுஸுன்னு போடும்போது உங்களுக்கு இந்த பிரெத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஸ்லீவ்ஸோட சுற்றளவு பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாருங்கள். இப்போது இந்த கரை பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்லீவ் இந்த கையோட கரை பகுதி வந்து நமக்கு டிசைன் பண்ணணும். ஸோ இந்த கையோட கரைப்பகுதி நம்ம டிசைன் பண்ணோம்னா ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த ஃப்ரேமில் இந்த ஸ்லீவ் பார்ட்டும் ஃபிக்ஸ் ஆகியிருந்துருக்கணும். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா வேறு ஏதாவது ஸ்பேராக வேஸ்டான வெயிட்டில் இருக்கிற கிளாத்தை கூட எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுடைய மெயின் ப்ளவுஸ் கிளாத்து, இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் ஜஸ்ட் டு ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளுடைய நார்மலாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவுன்னு இல்லை, 3/4 ஸ்லீவுன்னு இல்லை, நீங்கள் வந்து ஹாஃப் ஸ்லீவாக இருந்தால் கூட இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக போடலாம். பிகினராக இருந்து ஒரு ப்ளவுஸை நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புட்டாஸாக நீங்கள் நெக்கில் போட்டிங்கன்னா கூட ரொம்ப கிராண்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி இப்போ போடலான்றதை பார்க்கலாம். நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு பெட்டலில். இதில் வந்து நான் வெறும் த்ரெட் ஒர்க்கும் பீட் ஒர்க்கும் நம்ம கற்றுக்கிட்ட அதே மெத்தட்ஸை வச்சு இதில் நான் பண்ண போகிறேன். நான் ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதில் வெறும் த்ரெட்டும் பீடும் மட்டும்தான் வச்சு போட போகிறேன். அதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நீடில் தான். மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப நிறைய கேப் வருது, டேமேஜ் ஆயிருமா கிளாத்து அப்படின்றது மாதிரி யோசிக்காதீங்க. நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து எல்லா மெட்டீரியல்ஸ்லேயுமே போடலாம். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இந்த கேப் வந்து இதனால் துணி வந்து உங்களுக்கு கிழிஞ்சிடாது. பட் வந்து அந்த கேப் அசிங்கமாக இருக்கிறத நம்ம எப்படி இப்போ மறைக்கிறோன்றதையும் பாருங்கள்.
ஸோ இப்போ நம்ம சில்க் த்ரெட் பார்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட்லாம் உங்களுக்கு வந்து கவர் ஆகிறதுக்காக நான் அதில் வந்து பீட்ஸ் வச்சு நான் டிசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிற போகிறோம். பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பீட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 3 பீட்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போடாதீங்க. 3 பீட்ஸ்க்கு மேலே போட்டிங்கன்னா ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் ஊடல உங்களுக்கு வந்து கேப் வந்துடும். இந்த ஷார்ப் மட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ திலகம் ஷேப்பு போடையில் பாருங்கள், 2க்கும் சென்டரில் ஒன்று வருது. இந்த மாதிரி 2க்கும் சென்டரில் ஒன்று வந்ததுன்னா மட்டும்தான் அந்த ஷார்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் வராது. ஸோ அந்த ஷார்ப் கரெக்டாக வருதான்றதை பார்த்துட்டு நீங்கள் பீட்ஸ் போட்டுட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்பிட்வீனில் ஒரு டிசைன் பண்ண போகிறேன். அது என்னென்னா, ஒரு சின்ன சைஸ் பாசி, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பாசி, ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம எப்போயும் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு மோட்டிவ் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புட்டா மாதிரி. ஸோ இதுவே ஃபுல் ப்ளவுஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா இது வந்து பார்டர் மாதிரி பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு டாட்டில் இந்த டிசைன்ஸ் வர்ற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சிங்கனாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆரி எம்ப்ராய்டரியில் நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸை வச்சு ஒரு அழகான மோட்டிவ்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். So please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.